முதலமைச்சரை சந்தித்துவிட்டு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருவதை நேரலையில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த கோரிக்கைகள், இந்த போராட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் தலைமையில் 7 அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர், அதேபோல 7 அமைச்சர்கள் கொண்ட குழுவினரோடு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விரிவாக பேசியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை உரிய முறையில் பரிசீலிப்பதாகவும், ஏற்கனவே அமைச்சர் OS மணி மூலமாக அங்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் முழுமையும் தெரிந்து வைத்திருப்பதாகவும், விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை நேற்றே அளித்து இன்றைக்கு காலையில் எங்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்து, அந்த அனுமதியோடு நாங்கள் வருகிற போது இந்த கோரிக்கைகள் குறித்து அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து எடுக்கப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையும் எங்களுடைய அரசு ஏற்றுக்கொள்ளும். அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக முதலமைச்சர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். விரைந்து அமைச்சர்கள் கொண்ட குழு பார்வையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முழுமனதோடு ஏற்றிருக்கிறார்கள். விரைந்து அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கையும் எங்களிடத்தில் உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை பணியில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உத்தரவாத செய்தியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசினுடைய அந்த நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாளைய மறுநாள் 5ஆம் தேதி தமிழகம் முழுமையிலும் நடைபெற இருந்த அந்த சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறோம். ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் அறிவித்திருந்த அந்த போராட்டமும் அவர்கள் அழைத்து பேசிய அடிப்படையில் அவர்களும் ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அரசுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். விவசாயிகளுடைய தற்கொலை அதிர்ச்சி மரணங்கள் நிகழ்வதை தடுத்து நிறுத்துவதற்கு விவசாய அமைப்புகளும் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். ஆகவே ஒரு நெருக்கடியான சூழலில் அனைத்து பகுதி மக்களும் இன்றைக்கு நிவாரணப் பணிகளில் தற்கொலை அதிர்ச்சி மரணங்களை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட வேண்டும் என்கிற அக்கறையோடு அந்த போராட்டத்தை தமிழக அரசு, முதலமைச்சருடைய அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்திவைக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றிருக்கிறார். எங்கள் அமைப்பின் சார்பில் 25 பேர் கொண்ட குழுவினர் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் மத்திய அரசிற்கும் மோடி அரசிற்கும் தமிழக பாஜக தலைமைக்கும் பணியோடு வேண்டுவது, உடனடியாக தமிழக அரசு கோருகிற நிதி முழுமையிலும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே வார்தா புயலுக்காக கோரிக்கை மனுவை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருப்பதன் மீது உள்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்கிற தொகை என்பது கூடுதலாக இருக்கிறது. ஆகவே பிரதமர் அலுவலகம் நிதியை விடுவிக்கக்கூடாது என்று கடந்த 30ஆம் தேதி ஒரு வேண்டுகோள் செய்தி தொலைக்காட்சிகளில் வந்தது. அது ஒரு சிறிது நேரத்திலே நிறுத்தப்பட்டது. அது ஏதோ மிகப்பெரிய சந்தேகத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அது சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நகரம் ஆண்டுதோறும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையோடு அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு திரியும் தயக்கம் காட்டாமல், அரசியல் பாகுபாடு இல்லாமல் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி முழுமையில் விடுவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே சென்றாண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டுக்கான இழப்பீட்டு தொகை தமிழக அரசினுடைய பங்கு தொகை அளிக்கப்படாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தியையும் இன்றைக்கு முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறியிருக்கிறோம். அது விரைந்து உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். பொங்கல் பரிசு தமிழக அரசு ஏற்கனவே வழங்கி வந்தது. பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் இந்த ஆண்டு பொங்கலை கொண்டாட முடியாத நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசையும் விரைந்து வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விரைந்து வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். நம்பிக்கை வைத்து நாளைய மறுநாள் போராட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. நாங்கள் கிட்டத்தட்ட 18 கோரிக்கைகளை முன்வைத்து கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அது பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சரை சந்தித்து கொடுத்திருக்கிறோம். அதில் வறட்சி மாநிலமாக அறிவித்து வறட்சி நிவாரண பணிகள், குறிப்பாக ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய், தற்கொலை அதிர்ச்சி மரணங்களுக்கு ஆளாகிற குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், வேலை இழந்திருக்கிற விவசாய தொழிலாளர்கள் அடுத்த ஆண்டு தண்ணீர் வந்து வேலை துவங்குகிற வரையிலும் அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு குடும்ப அட்டை ஒன்றுக்கு 5000 வீதம் நிவாரணமாக தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். கரும்பு நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்படி 18 கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் முழுமையுமே நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்கிற வார்த்தையை முதலமைச்சர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாளைய மறுநாள் நடக்க இருக்கின்ற போராட்டத்தை நாங்கள் தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான்